தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 9:29. அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இறை வேண்டலின் போது எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கு பெற்றுக்கொள்ளுகிறார்? ஆண்டவர் இயேசுவின் உண்மையான கடவுள் தன்மை இங்கு இறை வேண்டலில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு எப்படி இறை மகனாக இருக்கிறார் என்பதை சீடர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த நிலை, இந்த அனுபவம் உணர்த்துகிறது. ஆண்டவரோடு இறை வேண்டலில் நிலைத்திருக்கிற பொழுது அது பரலோக அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் இறைவேண்டல் எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருகிறது? நம்முடைய வாழ்வில் இறைவேண்டல் ஆண்டவரோடு நாம் ஒன்றித்திருப்பதற்கு, ஆண்டவரோடு பயணிப்பதற்கு, மறை பொருட்களை வாழ்வில் உணர்ந்து கொள்வதற்கு இறைவேண்டல் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமோ? இறைவேண்டல் நம் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான திட்டத்தை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த கூடுமோ? ஆண்டவரோடு தனித்து இறைவேண்டல் செய்கின்ற பொழுது ஆண்டவரின் வல்லமையான திட்டம், ஆண்டவரின் இறைத்தன்மை, இறைநிலை என்பதை என்ன என்பதை நம் எல்லோரும் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்கு சாட்சியாக நிற்பதற்கான அடித்தளமாக இறைவேண்டல் மாறிப்போகிறது. அப்படிப்பட்ட உண்மையான நிலைத்த உறுதியான இறைவேண்டலில் நிலைத்திருக்க நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய இறைவேண்டல், என்னுடைய ஜெபம் பல நேரங்களில் மேலோட்டமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த நற்கருணையிலே, திருப்பலியிலே உம்மோடு ஒன்றித்திருப்பதற்கு, உம்முடைய இறை தன்மையை முற்றிலுமாய் உணர்ந்து கொண்டு உம்மோடு நேரம் செலவிடுவதற்கு எனக்கு வாய்ப்பினை தருகிறீர். ஆண்டவரே, பலமுறை நான் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறேன். எனக்கு நீர் உம்முடைய வல்லமையை என்னுடைய உடலிலே உணர்ந்து கொள்ளுகிற விதத்திலே, உணர்வளவிலே நான் ஆசீர்வாதமான ஒன்றை தெரிந்து கொள்ளுகிற விதத்திலே என்னுடைய இறைவேண்டலை ஆசீர்வதிப்பீராக. அது மாட்சி மிகுந்த ஒன்றாக எனக்கு கிடைக்கப் பெறுவதாக என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.